சொல்லுங்க. மீண்டும் சொல்லுங்க. தினமொரு பாமு கவி 2170 தீமாற்றாதே ஏமாறி விடுவாய். அன்பு செய்யும் அம்மாவை ஏமாற்றாதே, அவளின் நல்ல உள்ளம் கசிந்து அழும். தோளில் சுமந்த அப்பாவை வதைக்காதே, உள்ளாந்து அழுது வடிக்கும் மனம். அறிவை தரும் ஆசான்களை ஏமாற்றாதே, கல்வி உன்னை வாழ வைக்காமல் போய்விடும். உன் பள்ளிக்கூட நண்பியை ஏமாற்றாதே, ஆபத்துக்கு அன்பானவளை மறவாதே. கருணை காட்டும் கடவுளை ஏமாற்றாதே, கடைசி நேரத்திலும் கைவிட்டு விடுவார். ஊருக்கு உதவும் உடன் பிறப்புகளை ஏமாற்றாதே, இறுதிச் சடங்குகளுக்கு கூட கலக்க மாட்டார்கள். ஏமாற்றி நாடகம் ஆடாதே, உனது வாழ்க்கையை ஏமாற்றி விடும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிகச்சிறப்புள்ள வித்தியாசமா இருக்கிறது. நீங்கள் ஏமாற்றி பட்டுட்டீங்களா? இல்ல சும்மா புத்திமதி சொல்றேன். நேமிசக்கா, நீங்கள் சொல்ல போறீங்களா தினக்கவி? ஏமாறாதே ஏமாற்றாதே. நானும் ஒரு தினக்கவி உண்டு, தெரியலாம். வந்துட்டேன் போடுங்க. அப்ப நான் சிவதர்ஷினி இந்திய போடட்டா? வந்து விட்டேன். வாங்க. என்ன இது பேனியா கையில வச்சுக்கிறீங்க? நிலை மாறுமா? ஓகே. தினக்கவி 579 பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, நிலை மாறுமா தினக்கவி 579. உலகெங்கும் போர் முழக்கம், பற்றி எரியும் எண்ணெய் வயல்கள், ஏவுகணை தாக்குதல்கள், சிதறி விழும் போர் விமானங்கள். உலகெங்கும் போர் முழக்கம், பற்றி எரியும் எண்ணெய் வயல்கள், ஏவுகணை தாக்குதல்கள், சிதறி விழும் போர் விமானங்கள், தூக்கம் தொலைந்த கண்களோடு ஏக்கத்தில் வாடும் மனிதர்கள், விடியலுக்காய் ஏங்கி முடிவுக்காய் வாடி நிற்க. தூக்கம் தொலைந்த கண்களோடு ஏக்கத்தில் வாடும் மனிதர்கள், விடியலுக்காய் ஏங்கி முடிவுக்காய் வாடி நிற்க. பொருளாதார வீழ்ச்சி, வறுமையின் எழுச்சி, புரிதலில் தளர்ச்சி, செழுமை வாழ்வில் வறட்சி. பொருளாதார வீழ்ச்சி, வறுமையின் எழுச்சி, புரிதலில் தளர்ச்சி, செழுமை வாழ்வின் வறட்சி. உலகில் அமைதி இல்லை, உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை. அகதிகளின் பெருக்கத்தால் ஐரோப்பிய நாடுகள் மிரட்சி. உலகில் அமைதி இல்லை, உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை. அகதிகளின் பெருக்கத்தால் ஐரோப்பிய நாடுகள் மிரட்சி. நன்றி, வணக்கம். ஐரோப்பிய நாடுகள் மலர்ச்சியா? மிரட்சி அடைந்த நாடுகளுக்கு தான் இப்ப பெரிய போகுது. இந்த வளைகுடா ஐரோப்பிய நாடுகள் அகதிகள் வந்து சேர போறாங்க ஒரு மிரட்சியாக இருக்கிறதாம் என்று சொல்லி அதோட யோசிக்கணுமா என்ன செய்யலாம். அதான் பெரிய பெரிய திணறலா இருக்குது எல்லாருக்கும். வருங்காலம் இப்ப என்ன ஐரோப்பிய நாடுகள் தான் அவங்களுக்கு தான் இது தோல்வி. இது அங்காலை சூழ்ச்சி தான். இது அமெரிக்கால சூழ்ச்சி தான். ஐரோப்பாவை விழுத்துறதுக்கு தான் இது இந்த வேலை செய்திருக்கணும் போல. அதுதான் அப்படிதான் இப்ப பொருளாதார எல்லாம் நிபுணர்கள் இப்படித்தான் அதைத்தான் சிந்திச்சு கொண்டு இருக்கிறார்களாம் இப்போது. இல்ல இப்ப அங்க போவா நம்ம அமெரிக்காவுக்கு ஐரோப்பாவுக்கு தான் விரைவில். அதான் அங்கதான் வர போறாங்க, எல்லாரும் ஐரோப்பாவுக்கு தான் வர போறாங்க. எல்லா நாடுகளும் திரும்ப போகுது. இப்ப சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. சும்மா எழுதுன ஒரு கவிதை ஒன்று எழுதுனேன், நல்லா இருந்தது. இருவருடைய கவிதையும் சிறப்பாக இருந்தது. ஓகே, சிவதர்சினி கேட்டுட்டு கதைப்போம். தினக்கவி 2308 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. உலக கவிதைகள் நாள் மார்ச் 21. உணர்வுகளின் கூட்டணைவாய் உயிர்ப்பாகும் மொழியின் சுவை, கருவொன்று காவியமாக நிலை கலையாகும் மொழியின் கலவை, கருவொன்று காவியமாக நிலை கலையாகும் மொழியின் கலவை. வார்த்தைகளின் கோர்வையும் வெளிகளை இயம்பன பெறும் வரையும் எழுத்தின் சிறப்பும் மாலி என தொடுக்கும் வித்தை. வார்த்தைகளின் கோர்வையும் வெளிகளை இயம்பன பெறும் வரையும் எழுத்தின் சிறப்பும் மாலி என தொடுக்கும் வித்தை. வாசிப்பின் செஞ்சொல் வீச்சு, வகை வகை தலைப்பின் விசை, கண்ணியம் கட்டுப்பாடு கலக்கும் கவியின் உருவாக்கம் மூச்சா.
வாசிப்பின் செஞ்சொல் வீச்சு, வகை வகை தலைப்பின் விசை, கண்ணியம் கட்டுப்பாடு, கலக்கும் கவியின் உருவாக்கம், மூச்சாகும் உயிர் மூச்சாகும் உலக கவிதைகள் நாள். நன்றி, வணக்கம். 23ஆம் தேதியோ 24ஆம் தேதி கவிதை போட்டு 2036 இது 24 போட்டிருக்கிறா. நாளைய கவிதை இது. நாளையான ஓ மாறி போட்டு இருக்கிறா. தேதியை மாறி போட்டாடியா? ஆனா 24 கவிதை வந்தது இதுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். 24/3 டேட் போட்டிருக்கிறான்னு சொல்றேன். ஓ அப்ப நாளையான என்னைய போட்டுட்டா மாறி. நல்லா தேதியை நாளையா மாறி இருக்குதோ தெரியல. அது ஒன்றுதான் கிடந்தது, மேலுக்கு பார்க்க இல்லை. நான் தேதியை மாறி போட்டிருக்கிறா அவளோட. பாப்பம் இருக்கா சும்மா இருக்குது உண்டு. இந்த திருப்பி எடுக்கும் வா. நிகழ்ச்சி கொடுத்த விட விவாத காத்தின கவியில ஒன்றுதான் இருந்தது. தினக்கவியில 18ஆம் தேதி பிறகு அவ மாறித்தான் போட்டுட்டா. ஓகே, நீங்கள் தட்டி கொடுத்து இன்று ஜியாக்கா உங்களது கவிதை ஒரு வித்தியாசமா இருந்தது. மிக சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து நீங்கள் கவிதை எழுதுவதற்கு. அடுத்து நேபிசக்கா உங்களுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இப்போ தற்சமயம் இப்பொழுது நடக்கும் நாட்டு நிலைமையை பற்றி எழுதியிருந்தீங்கள். சிவதர்ஷினி, நீங்கள் கவிதை தினத்தை எடுத்து அதை எழுதியிருந்தீங்கள். மிகச் சிறப்பு, தொடருங்கள். சிவசனி ராகவன் கவிதையால் தினம் என்று சொல்லி அந்த கவிதை என்றே தந்திருந்தார். போரின் விளைவுகள் பற்றி நேவிஸ் பிலிப் தந்திருந்தார்கள். நான் ஏமாற்றி விடுவா என்று சொல்லி ஜியானடிசனும் தந்திருந்தார். மூவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி அக்கா. கவிதையை தட்டி கொடுக்கும் அன்புறவுகள் கெரிய அணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் செல்வியக்கா. தினக்காவித அந்த மூவருக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். தொடருங்கள். நன்றி. நன்றி. வணக்கம். ஏமாற்றாதே. மற்றது என்ன, இன்றைய போர்ச்சூழலும் மற்றது கவிதையையும் பற்றி கவி தந்த மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வணக்கம் பத்மினி. வணக்கம். நம் பத்மினி கமலாந்தன். அனைவருக்கும் வணக்கம். இன்று கவிதை தந்த மூவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது அடுத்ததாக வணக்கம் செல்வி நித்யானந்தன். நிகழ்ச்சியை நீங்கள் தொகுத்து வழங்குகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் மற்றும் கவிதையில் தந்த மூவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. 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 சிறப்பு. தட்டி கொடுத்த அன்புறவுகளே உங்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது அறிவு களஞ்சியம். இப்பொழுது நேரம் 11:43. நேரத்தை கருதி கொண்டு தயவு செய்து நீங்கள் விவேகமாக இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். வணக்கம் ஜெயாக்கா. வணக்கம் செல்வி நித்யானந்தவர்கள், பாமுகர்களும் கலைவாணி மோகனவர்களுக்கும். இன்று தினது அறிவு களஞ்சியம் 537வது ஆக்கமாகும். சமூக ஒருங்குசை வலியுறுத்தும் ஆண்டு 2026. அடுத்ததாக மூத்தோர் மாண்பு போற்றும் மாதம் பங்குனி மாதமாக இருக்கின்றது. எனது செய்தியாக எனது பெற்றவளை காதலுக்காக தன் கெட்ட செயலால் அன்மை உயிர் போனது கவலைக்கிடமே. மீண்டும் சொல்லுங்க. பெற்றவளை காதலுக்காக காதலிக்கால் தன் கெட்ட செய்யால் அந்த உயிர் போயிட்டு அது 2 பேரும் அந்த போதை வஸ்து பாவித்திருக்கிறார்கள் கதையா இருக்குது. இல்லை, நான் அன்பான உறவுகளே 530 நீங்கள் உங்களோட பேரில் பதிஞ்சொல்லுங்கள். நான் நிப்பாட்டிட்டு திரும்பி போய்தான் வர வேணும். நீங்கள் பேரில் போட. ஓகே. நாளைக்கு ஜெயாக்கா பயனும் பகிர்வு நிகழ்வு இருக்கா? போட்டா போயிட்டு வரட்டுமா? ஓகே. இன்று கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, நாளைக்கு காலை 8:50 நான் வைத்தியரிடம் சென்று வர இருக்கின்றேன். தவம் நல்லறக்கா காலையில் இணைஞ்சு கொள்ளுவார். நீங்கள் சேர்ந்து இணைஞ்சு கொள்ளுங்கள். யாராவது ஒரு ஆள் தற்சமயம் கொஞ்சம் லேட் ஆகினால் யோகா நிகழ்வை
கிறிஸ்தவ நற்சிந்தனைக்கு அடுத்ததாக இணைத்துக் கொள்ளுங்கள். நான் அதுக்கிடையில் கூடிய அளவுக்கு வந்துடுவேன் என்று நினைக்கிறேன். என்றால் 8:50க்கு எனக்கு டேர்மின், நான் சொல்ல முடியாது. நீங்கள் அதை ஒத்துழைப்பு தாருங்க. வாணி வர மாட்டாவா நாளைக்கு? வாணி இந்த கிழமை வரமாட்டா. அதுல இணைவர் நீங்க வருவது கொஞ்சம் சிரமமா இருக்கும் என்று நினைக்கிறேன். போதே இல்லை. எந்த ஐபேட்ட காணையில எங்க வச்சு ரெண்டு தெரியும். ஐபாட்டா டெலிஃபோன் அடிச்சும் பாக்கல. அதுதான் சொல்றேன், மேசையில இருந்ததான் வெளியில போய் எடுத்து இங்க வச்சேன்னு இங்க என்ன தெரியல. தடவை சின்ன சாவானம் இல்ல. கண்ணுக்கு நானும் இப்பதான் சாப்பிடுறேன். இல்ல நான் சாப்பாடு குடிக்க போறேன். கூர்கன் செல்விக்கா என்ன சாமான்? கூர்கன் என்னது? கூட்டன் கொங்கோமரன்ற இங்க. இது உப்பும் மிளகு தூளும் போட்டு சாப்பிடுற நீங்களா? ஓமா உப்பு போடுறேன். சரிங்க, மிளகு தூள் போடுங்க, நல்லா இருக்குமா? நான் உப்பு தான் தூவுறேன். என்ன சாமானது? அந்த கொங்கோமரண்டு இங்க சொல்லுவார்கள், நீங்கள் குறுக்கன் என்ற சில இடத்துல. ஏக்கா நாளைக்கு உங்களோட பயணம் பகிர்வு நிகழ்வு இருக்கா? நான் எழுதுவேன், இன்றைக்கு இருக்கு, எழுதுவேன், போட்டு விடுவேன். இருக்கு, நாளை பயணம் பகிர்வு நிகழ்வு இருக்கு. ஓகே ஓகே, நான் எழுதுவேன், இனித்தான் எழுதி போடுவேன். ஓகே. அன்புறவுகளே, உங்களோட பேர்களை பதிந்து கொள்ளுங்க. ஆமாம், அறிவு களஞ்சியம் நடக்க இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள், நீங்களும் உங்களது பெயர்களை பதிஞ்சு இணைந்து கொள்ளுங்கள். நல்ல அழகான சாரியும் உடுத்திருக்கிறீர்கள். அழகான பச்சை நெறியாக்கா. சொல்றத நான் ராத்திரி உடுத்தேனா, இப்ப வெள்ளிக்கிழமைக்கு தேவாரத்துக்கு அதோட என்ன விசேஷம்? நேற்று கோயிலுக்கு போய் உடுத்ததா அப்படியே வந்து தேவாரத்தை படிச்சுட்டு முடிச்சாச்சு. அப்படித்தான் செய்யணும், இதுக்கெண்டு வெளிக்கிட மாட்டேன். இந்த ரோசா பூ கூட விட்ட பூத்து இருக்குதா? போன வருஷத்தான், இப்பதான். ரெண்டு சத்தம் பெறுகிறது, தயவு செய்து சவுண்டை நிப்பாட்டுங்க. நான் அந்த பூக்களை போட்டோ எடுத்து வைக்கணும் நான் தானே வீடியோ. அப்ப குயின்ஸ் எலிசபெத் என்ற ரோஸ் என்ன உங்களோட? எங்கடையா நீங்கள் பூத்திருக்கிற ரோசா பூ பேர் குயின்ஸ் எலிசபெத். குயின்ஸ் பெரி தான் எங்கட இடம். இல்ல, இந்த பூவும் அப்படித்தான், குயின்ஸ் எலிசபெத் தான் சொல்றோம். அந்த பூவை 15-20 நாளுக்கு அப்படியே நிப்ப. அது அப்படியே அந்த கம்பளம் இருக்கല്ലോ, கம்பள பூச்சின்ற அப்படித்தான் அது பூத்திருக்கேக பார்க்க. அந்த கலர் தான், அந்த மெரூன் மாதிரி நல்ல வடிவா இருக்கு. 50 வருடத்துக்கு முன்னர் எங்களை வீட்டில் இந்த ரோஸ் எல்லாம் இருந்தது, 2-3 கலர்கள். நான் அடிக்கடி இந்த லண்டன்ல இருக்கிற பார்க்குகளுக்கு போவேன். விதம் விதமான அந்த ரோசா தோட்டம் என்று சொன்னா எத்தனையோ வகையான ரோஸ், அதுக்கு ஒவ்வொரு பேர் எழுதி
ஒரு என்ன இரும்பு இதுல போட்டு வச்சிருக்கு போட் மாதிரி வேற நாடண்டா அந்த வீடு நாட்டு ரோசா கலர் போட்டு அப்படியே கும்பங்குமா அது தடியாயம் இருக்கும் பூத்தும் கிடக்கு நிறைய பூ அப்படி. இப்ப அண்டை கொண்டுக்கு போனா அது இங்க எங்கட இடத்திலும் பார்க்க அங்க சிட்டிக்கு பூக்கள் நிறைஞ்சிட்டுது. மரம் எல்லாம் பூத்து குலுங்குது இப்ப பெரிய மரங்கள் எல்லாம். இப்ப எங்களுக்கு இன்னும் பூக்கல எங்கட இடத்த எங்கால கொஞ்சம் வெக்க நடுப்பகுதிக்கு அப்படி நுகுவஞ்ச மக்கள் நிறைஞ்ச மக்களும் மக்கள். இங்கேயும் கன நிறங்களில் இருக்கு ரோஸ். இது இந்த பாக்கு வச்சிருப்பேன் நம்ம இது அந்த ஒரு பாக்குக்க முழுக்க ரோசாக்கள்லாம் பார்க்க ஆசையா இருக்கு. நான் பேபி ரோஸ் அதுகள் மாதிரி கல்லில அப்படி இதோட சேர்ந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். கல்லு கல்லுல கல்லுகள்ல மாதிரி வடிவுக்கு வச்சிருக்கு. 2 வச்சிருக்கு கல்லு. பேர்ல போட்டு போடுங்கோ. எனக்கு எல்லாம் நல்லா இப்ப ரோசா நிறைய குருத்து வந்துட்டுது. நீங்கள் பெயர்களை ஒருக்கா பாருங்க. நினைஞ்சிருக்கிறீங்களா பேரோடு வரையில நான் போட்டு. அன்பான உறவுகளே, அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் பங்கு பெற்று சிறப்பிக்கும் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் எனது பாமு அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை குறிக்கொண்டு எல்லாம் பொது பொது கேள்விகள் தான். அன்பான உறவுகளே, உங்களுக்கு எதுவும் அதில் எதுவும் இந்த வித்தியாசங்கள் எதுவும் இருந்தால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நானும் தேடுதல் மூலம் எடுத்த கேள்விகள் தான். சில நேரம் சில வித்தியாசங்களும் இருக்கும். சரி, யார் பத்மினி கமலாந்தன் இந்த அறிவிப்புக்கால விஜய புத்தகத்தை வச்சுட்டு கேள்விகளை பங்கு வைட்டுங்களோ. கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்விக்கு போவோம். ரெண்டாவது போட்டு முதலாவது மாத்துங்க. முதலாவது கேள்வியாக, உலகில் பரவலாக பயன்படுத்தப்படும் பணம் எது? காசு உலகில் பரவலாக பயன்படுத்தும் பணம் ஈரோ, ரூபாய் அல்லது டாலர்? டாலர் என்பது சரியான பதில். ஈரோ இல்லை, டாலர் தான் எல்லா இடத்திலும். இப்போ இலங்கையில் கூட நாங்கள் போனாலும் டாலர் தான் கேட்பார்கள். என்ன டாலர் தான் எல்லாம் பரவலாக்குறது. ரெண்டாவது கேள்வியாக, உலகில் பரவலாக பயன்படுத்தும் பணம் எது வந்துட்டது. அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்விக்கு போவோம். உலகில் அதிக பன்மிக மிருகங்கள் கொண்ட நாடு எது? எல்லா மிருகங்களும் உள்ள நாடு எது? ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, பிரேசில்? பிரேசில் என்பது சரியான பதில். பிரேசிலில் தான் அமேசான் காடு இருக்கிறபடியே அங்கே தான் நிறைய இந்த மிருகங்கள் எல்லாம் இருக்கின்றன. மூன்றாவது கேள்விக்கு போவோம். உலகில் அதிக தொலைக்காட்சி பாவிக்கும் நாடு இது? அதிகமாக தொலைக்காட்சி பாவிக்கிறார்கள். இந்தியா, அமெரிக்கா, சிங்கப்பூர்? அமெரிக்கா என்பது சரியான பதில். நான்காவது கேள்விக்கு போவோம். உலகில் மிக பழமையான பல்கலைக்கழகம் எங்குள்ளது? இப்போ இருக்கா அந்த பல்கலைக்கழகம்? பழைய முதல் கட்டிக்கிறாங்க. அமெரிக்காவோ, மொராக்கோவோ, பிரித்தானியாவோ? மொராக்கோ என்பது சரியான பதில். ஐந்தாவது கேள்வியும், உலகில் பனியும் நெருப்பும் ஒன்றான ஏரிகளின் பனிப்பாறைகள் உள்ள நாடு இது?
இத்தாலியிலே ஐஸ்லாந்தா அல்லது இந்தோனேஷியாவா? படம் எல்லாம் போட்டு காட்டியிருந்தது. ஐஸ்லாந்து என்பது சரியான பதில். பனியும் இருக்கு, நெருப்பும் இருக்கு. ஒரு பக்கத்தில் நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கின்றது, ஒரு பக்கத்தில் பனி ஓடிக்கொண்டு உருகி கொண்டிருக்கின்றது, பெரிய ஏரிகள் இருக்கின்றது. ஐஸ்லாந்து என்பது சரியான பதில். 6வது கேள்வியும், பெட்ரோல் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் முதலாவது நாடு எது? ஈரான், கட்டார், சவுதி. இப்போ எல்லாம் இதாக போயிட்டது. இப்போ அது இன்னும் கொஞ்சம் நாளால் எல்லாம் வித்தியாசமாக தான் வருங்க. ஈரான் என்பது சரியான பதில். அதுதான் நம்மள இதில் அந்த ஈரான் துணிவில் நிற்குது. 7வது கேள்வியாக, பெட்ரோல் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் 2வது நாடு எது? லிபியா, சவுதியா, ரஷ்யாவா? லிபியா என்பது சரியான பதில். 3வது கேள்வியாக 8வது கேள்வியாக, பெட்ரோல் மிக குறைந்ததில் கிடைக்கும் 3வது நாடு இது? நீங்கள் அறிய வேணும் என்ற காண்டி நான் தொடர்ந்து எடுத்திருக்கிறேன். சவுதியா, வெனிசுலாவா, கட்டாரா? வெனிசுலா என்பது சரியான பதில். 9வது கேள்வியும், உலகில் அதிக எண்ணெய் கையிருப்பு வைத்திருக்கும் நாடு இது? இந்த நாளும் கையிருப்பாக வச்சிருக்குமாம். சவுதியா, வெனிசுலாவா, ஈப்தா? மீண்டும் எண்ணெய் உள்ள நாடு தான், ஆனால் கையிருப்பாக வச்சிருக்குமாம் இது. வெனிசுலா என்பது சரியான பதில். 10வது கேள்வியும், வெனிசுலா அரசரைத்தான் பிடிச்சு கொண்டு போச்சு. எகிப்து பெட்ரோல் மிக குறைவில் கிடைக்கும் நாடுகள் எத்தனையாவது இடம்? எகிப்திலும் இருக்கிறது. எத்தனையாவது இடத்துல இருக்கின்றது? ஐந்தாவது இடத்துல தான் எகிப்து இருக்குது. பிளேட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன், நவலதி தில்லைத்தேவன், ஜெசி மணிவண்ணன், ஜெயமலஜன், நேவிஸ் பிலிப்பு, சரோஜினி சௌதராஜா, பத்மினி கமலகாந்தன், ஆளுகள் வீரதான் இருக்கிறீர்கள். அன்பர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். வைத்தியர் மட்டும் பொய் சொல்ல அனுமதி உண்டு. இது எந்த நாட்டு பழமொழி? வைத்தியர் மட்டும் பொய் சொல்லலாமா அனுமதித்திருக்கிறாள்? ஜெர்மனியா, பிரான்ஸா, இட்டலியா? பழமொழி இது. ஏனென்றால் சில நேரம் வருத்தங்களுக்கு சொல்லலாம். பிரான்ஸ் நாடு என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். 12வது கேள்வியும், இலவச வைத்தியம் பயனற்ற மருந்தாயிருக்கும் இது எந்த நாட்டு பழமொழி? யூத நாடா அல்லது அரேபியாவா அல்லது எகிப்தா? யூத நாடு, அரேபியாவா, எகிப்தா? யூத நாடு என்பது சரியான பதில். 13வது கேள்வியும், உன் உறவினே உன்னை கொட்டும் தேள் இது எந்த நாட்டு பழமொழி? எகிப்து, சீனா அல்லது ஜப்பான்? எல்லாம் சிறந்த பழமொழியா இருக்கு பார்த்தீங்க, ஒரு நாட்டுக்காரர். எகிப்து என்பது சரியான பதில். 14வது கேள்வியும், குருட்டு பூனை செத்தேலியைத்தான் பிடிக்கும் இது எந்த நாட்டு பழமொழி? சீனா, இந்தியா, ஜப்பான்? உண்மையான நல்ல பழமொழிகள். சீனா என்பது சரியான பதில். 15வது கேள்வியும், மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் வைத்தியர்களுக்கு நோய் வரும் எந்த நாட்டு பழமொழி? பிரான்ஸு, இத்தாலி, ஜெர்மனி? சிறப்பான பழமொழிகள் மனதில் வைத்திருங்கள். எல்லாம் அறிவுரையான பழமொழிகளாக இருக்கின்றது. அது ஜெர்மனி என்பது சரியான பதில். 16வது கேள்வியும், உலகில் அதிக அளவில் வைரம் உற்பத்தி செய்யும் நாடு இது? உற்பத்தி செய்கிற நாடு, விளையிறதுல உற்பத்தி. சீனா, அமெரிக்கா, ரஷ்யா?
தேக்கி வைக்கிறதில்லை, விளையாடுறதில்லை. இது உற்பத்தி தாங்களே இது சேர்க்கை. ரஷ்யா என்பது சரியான பதில். 15வது கேள்வியும் மனிதர்களை விட செம்மறியாடு அதிகமுள்ள நாடு இது. மனிதர்களை விட செம்மறியாடு அதிகமுள்ள நாடு இது. சுவிட்சர்லாந்தா, நியூசிலாந்தா, ஆஸ்திரேலியாவா? நியூசிலாந்து என்பது சரியான பதில். 18வது கேள்வியும் உலகில் மிக நேர்மையான நாடு இது. நேர்மையான நாடாக கணிச்சிருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்து என்பது சரியான பதில். 19வது கேள்வியும் சீனாவின் தேசிய பழம் எது? சீனாவின் தேசிய பழம் எது? தோடம்பழம், கிவி பழம் அல்லது மாம்பழம்? கிவி பழம் என்பது சரியான பதில். 20வது கேள்வியும் ஜெர்மனியின் தேசிய பழம் என்ன? திராட்சை, ஆப்பிளா, ஸ்ட்ராபெரியா? ஆப்பிள் என்பது சரியான பதில். போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன், நமது தில்லத்தை, ஜெசி மன்னன், நேவிஸ்பி, ஜெயமலஜன், சரோதினி சோதராஜா. அடுத்த கேள்விக்கு போவோம். 21வது கேள்வியும் மிக ஆபத்தான நாடுகளில் முதலாவது நாடு இது. இந்த கடத்தல்கள், கொள்ளைகள், கடற்கழுதுகள் எல்லாம் செய்கிறார்கள். சோமாலியாவா, ஜெர்மனா? ஜெர்மனியில் ஜெர்மன் என்று சொல்றேன். ஜெர்மன், சிரியா என்னன்னு சொல்றது? ஜெர்மன் என்று சொல்லுவேன். யமன் என்ற மாதிரி ஜெர்மன். ஏமன் என்று சொல்றது. ஏமன் என்று சொல்றது. சோமாலியா, ஏமன், சிரியா. ஏமன் என்று எழுதியில் அதில் நான் ஜெர்மன் என்றான் போட்டிருக்கிறேன். அது சோமாலியா என்பது சரியான பதில். 22வது கேள்வியும் மிக ஆபத்தான நாடில் 2வது நாடு இது. கானா, ஆப்கானிஸ்தான், நைஜீரியா. இங்கெல்லாம் கொடுமைகளாக மக்களை பிடிக்கிறது, களவெடுக்கிறது, கூட இதுகள் நடக்கிறது. அது ஆப்கானிஸ்தான் என்பது சரியான பதில். 23வது கேள்வியும் சிவப்பு குடமிளகாயில் உள்ள விட்டமின் என்ன? சிவப்பு குடமிளகாயில் உள்ள விட்டமின் என்ன? விட்டமின் சி, விட்டமின் டி அல்லது விட்டமின் இ? விட்டமின் சி என்பது சரியான பதில். நாங்கள் தோடப்பழத்தையும் தேசிக்காய் அதிகமாக பாவிக்கிறது. சிவப்பு மிளகாயை நீங்கள் கூட பாவித்தா விட்டமின் சி கிடைக்கும். அடுத்த 24வது கேள்வியும் கிவி பழத்துள்ள விட்டமின் என்ன? அது விட்டமின் சி தான் இருக்கு. அதிலும் கிவி பழத்திலும் விட்டமின் சி இருக்கின்றது. விளையான பழம் தானே அது. எந்த ஒலியும் எழுப்பாத உயிரினம் எது? எந்த ஒலியுமே எழுப்பாத உயிரினம் எது? அட்டை, நத்தை, பூரான். நத்து என்பது சரியான பதில். 26வது கேள்வி பிறக்கும் போது கொம்புடன் பிறக்கும் விலங்கு எது? மான், ஆடு அல்லது ஒட்டகச் சிவிங்கி? ஒட்டகச் சிவிங்கி என்பது சரியான பதில். 27வது கேள்வியும் இந்தியாவின் தேசிய காய்கறி என்ன? கத்தரிக்காய், பூசணி அல்லது வெள்ளரிக்காய்? பூசணிக்காய் என்பது சரியானது. பூசணிக்காய் தானே சும்மா கொடியாக போட்டாலே நிறைய பூசணி தான் நாம் இருக்கா. முந்தி வேற இருந்தது வெள்ளரிக்காய்
என்ற ஒரு இது இருந்தது. கிக்கரிக்காய் மாதிரியே தான் இருந்தது. இப்போ பூசணிக்காய் தான் அவர்கள் இந்தியாவின் தேசிய காய்கறியாக்கிடணும். பூசணி என்பது சரியான பதில். மனித உடல் மிகவும் உணர்திறம் கொண்ட உறுப்பு இது. உணர்வுடல் உதடுகள், நாக்கு அல்லது காதுகள். உதடுகள் என்பது சரியான பதில். 29வது கேள்வியும் உதாடு உதடு உதடு சொண்ட சொல்ற தண்ணி இந்த கிஸ் பண்ணைகளை எல்லாரும் உணர்வதானே. தண்ணீரை விட பெட்ரோல் மலிவாக கிடைக்கும் நாடு இது? ஈரான், லிபியா, வெனிசுலா. வெனிசுலா என்பது தண்ணீரை விட பெட்ரோல் மலிவாக கிடைக்கும் நாடு எது? அது வெனிசுலா. அடுத்த கேள்வி போவோம். பாம்பும் ஏணியும் விளையாட்டு முதலில் தோன்றிய நாடு எது? இந்த விளையாட்டு நாங்கள் பார்ப்போம் தானே. அந்த விளையாட்டு இங்கிலாந்தா, இந்தியாவா, சீனாவா? இந்தியா என்பது சரியான பதில். இப்போ லீட போட்டுக்கு போவோம். நான் உள்ள செல்வத்தான், ஜெசிமன்னன், நான் உள்ளது தில்லைத்தேன், நீவிஸ்வரி, ஜெயமலஜா, பத்மினி, கமலான். அடுத்த கேள்விக்கு 31வது கேள்வி. உலகில் மிக நீளமான பெயர் கொண்ட நாடு எது? ஆஸ்திரேலியா, பிரித்தானியா, ஐக்கிய அமெரிக்கா. பிரித்தானியா என்பது சரியான பதில். எழுத்துகள் என்ற பெயர் எத்தனை எழுத்துன்னு பாருங்க. முழு எழுத்தும் இருக்கு. பிரித்தானியா எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? எழுதி வச்ச நான் முழுவதும். பிரித்தானியா, நைலாந்து 56 எழுத்துக்கள் கொண்டதான் இந்த எழுத்து. இந்த எழுத்து பிரித்தானியான்றது முழுக்க அந்த பேருன்ற பேர் 54 எழுத்து இருக்கான். 56 எழுத்து. 33வது கேள்வியும். உலகில் பால் உற்பத்தியில் முதலிடமுள்ள வைக்கும் நாடு எது? பால் உற்பத்தியில முதலிடம் வைக்கும் நாடு எது? அமெரிக்கா, சீனா அல்லது இந்தியா? இந்தியா என்பது. மாடுகளும் இங்கே தான் அதிகம் கூட. இந்தியா என்பது சரியான பதில். நீரின் கொதிநிலை என்ன? 90 பாகை செல்சியஸ் அல்லது 100 பாகை செல்சியஸ் அல்லது 120 பாகை செல்சியஸ்? 100 பாகை செல்சியஸ் என்பது சரியான பதில். இறுதி கேள்வியாக, இந்தியாவின் சனத்தொகை இப்போது தற்போது நிலைக்கு முந்த நாள் இது கணக்கெடுத்தவையில் இப்போது உள்ளது இத்தனை பேர்? 140 கோடி, 142 கோடி, 145 கோடி. இது இந்த மாதம் இந்த இல்லை முந்த நாள் எடுத்து கணக்கு போட்டிருந்தவர்கள் 142 கோடி இந்தியாவில் இப்போ சனத்தொகை கூடியிருக்கிறார்கள். போட்டுக்கு போவோம். முதலாவதாக செல்வி நித்யானந்தன் அவர்கள் 1445 புள்ளிகள் எழுதி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 1445. 2வது இடத்துல ஜெசி மணிவண்ணன். அதற்கு வாசிங்க. ஜெசி மணிவண்ணன் 1311. நவுலவதி தில்லைத்தேவன் 1168. நேவிஸ் பிலிப் 887. ஜேஎம் மேலர் 700. பத்மினி 516. சரோஜினி 483. நன்றி. நன்றி உங்களுக்கு நன்றி. 7 அன்பர்களுக்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். தியான அறிவு கட்சியது 537. இன்றைய கேள்விக்கு ஏற்ற மறுமொழியை நான் தந்து கொள்கிறேன். இடையே கொஞ்ச நேரம் பொறுத்திருங்களா.
அன்பானவர்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிலவு ஜீவான் அறிவு களஞ்சியம் 537 FIT லண்டன் ரேடியோவில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. உலகில் பரவலாக பயன்படுத்தும் பணம் எது? அது $. உலகில் அதிக பன்ம மிருகங்கள் கொண்ட நாடு எது? அது பிரேசில். உலகில் அதிக தொலைக்காட்சி பாவிக்கும் நாடு அமெரிக்கா. உலகில் மிக பழமையான பல்கலைக்கழகம் எங்குள்ளது? மொராக்கோ. உலகில் பனி நெருப்பு ஒன்றாக உள்ள ஏரியல் பனிப்பாறை உள்ள நாடு இது ஐஸ்லாந்து. பெட்ரோல் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் முதலாவது நாடு இது ஈரான். பெட்ரோல் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் இரண்டாவது நாடு இது அது லிபியா. பெட்ரோல் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் மூன்றாவது நாடு அது வெனிசுலா. உலகில் அதிக எண்ணெய் கையிருப்பு வைத்திருக்கும் நாடு இது எகிப்து. அது வெனிசுலா. அதுவும் வெனிசுலா தானே? ரெண்டும் வெனிசுலா தான். முதலாவது வெனிசுலா. எகிப்து பெட்ரோலின் மிக குறைவில் கிடைக்கும் நாடுகளில் எத்தனையாவது? அது 5வது. வைத்தியர் மட்டும் பொய் சொல்ல அனுமதி உண்டு. இது எந்த நாட்டு பழமொழி? அது பிரான்ஸ் நாடு. இலவச வைத்தியம் பயனற்ற மருந்தாக இருக்கும் என்ற எந்த நாட்டு பழமொழி? அது ஜூதம். உன் உறவினரே உன்னை கொட்டும் தேள் இது எந்த நாட்டு பழமொழி? அது எகிப்து. குருட்டுப்பினை செத்தேலியத்தான் பிடிக்கும் இது எந்த நாட்டு பழமொழி? அது சீனா. மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் வைத்தியர்களுக்கு நோய் வரும் இது எந்த நாட்டு பழமொழி? இது ஜெர்மனி. உலகில் அதிக வைரம் அளவில் வைரம் உற்பத்தி செய்யும் நாடு இது ரஷ்யா. மனிதர்கள் விட செம்மறியாடு அதிகமுள்ள நாடு இது அது நியூசிலாந்து. உலகில் மிக நேர்மையான நாடு அது சுவிட்சர்லாந்து. சீனாவின் தேசிய பழம் எது? கிவி. ஜெர்மனியின் தேசிய பழம் எது? ஆப்பிள். மிக ஆபத்தான நாடுகளில் முதலாவது நாடு இது சோமாலியா. இவைதான் அந்த கடல் ஒரு கள்ளக்கடத்தெல்லாம் பிடிச்சு கொண்டு போகிறது துவக்க முலையில் அந்த சோமாலியா. மிக ஆபத்தான நாடுகளில் 2வது இது ஆப்கானிஸ்தான். சிவப்பு குடைமிளகாயில் உள்ள விட்டமின் எது? விட்டமின் சி. கிவி பழத்தில் உள்ள விட்டமின்ஸ் என்ன? அதுவும் விட்டமின் சி. எந்தொலியும் எழுப்பாத உயிரினம் எது? அது நத்தை. பிறக்கும்போது கொம்புடன் பிறக்கும் விலங்கு எது? அது ஒட்டகச்சிவிங்கி. இந்தியாவின் தேசிய காய்கறி என்ன? அது பூசணி. மனிதர்களில் முயற்சி திறன் கொண்ட உறுப்பு ஏதாவது? சொண்டு. எல்லாரும் அதிகமாக சொண்டு தான் அதிகமாக. தண்ணீரை விட பெட்ரோல் மலிவாக கிடைக்கும் நாடு எது? அது வெனிசுலா. பாம்பு மேணியும் விளையாட்டு முதலில் தோன்றிய நாடு அது இந்தியா. உலகில் மிக நீளமான பெயர் கொண்ட நாடு இது பிரித்தானியா. பிரித்தானியான்னு எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? அது எத்தனை எழுத்துக்கள்னா 56 எழுத்துக்கள். அந்த எழுத்து நான் க்ளோஸ் பிரிட்டானியா நியூசிலாண்டு போட்டிருந்தது. நான் அது பிரதான். உலகில் பால் உற்பத்தி செய்யும் முதலிடம் நாடு எது? இந்தியா. நீரின் கொதிநிலை என 100 பாகை செல்சியஸ்
இந்தியாவின் சனத்தொகைத்தினர் 142 கோடி. அன்பான உறவுகள், உங்களுக்கு இந்த கேள்வியில் ஏதாவது இருந்தால் எல்லாரும் வெற்றியாளர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் 7 அன்பர்களும் பங்கு பெற்று சிறப்பித்திரு. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். எதுவும் கேள்வியில் இருந்தால் கேளுங்க. நானும் திருடன் மூலம் எடுத்த கேள்வியெல்லாம். சீனாண்ட பழம் என்னன்னு சொன்னீங்க? கீவி பழம். கீவி கீவியில சரியான சத்துக்கள் இருக்கு. ஆனா அது அந்த அலர்ஜி இருக்கு எல்லாருக்கும். சில பேருக்கு அது அலர்ஜி, அந்த சுனை இருக்கு தானே, சில பேருக்கு அலர்ஜி இருக்குது. அது மற்றபடி கீவில சரியான விட்டமின் அயன் இருக்கு, விட்டமின் சி இருக்கு, எல்லாம் இருக்கும். நோயாளருக்கெல்லாம் அது சிறப்பான அந்த தோலை நீங்க சீவேக்கே அது இந்த தண்ணி மோத்துல பட்டா எனக்கு வீங்கும். நான் அப்படி இல்ல, அப்படி கழுவி போட்டு பாதியா பிளந்துட்டு கரண்டி வச்சு சாப்பிடுறேன். அப்படியேதான் அது உள்ளானும் கூடாது பத்மினி. அது எனக்கு முதலே தெரியும். இது சீவில் நல்லா இருக்கும் குடுக்க. அப்ப அந்த தண்ணி பட்டுட்டது. இப்ப இந்த அடுத்த நாள் கடிக்க தொடங்கிட்டு கடிச்சு வீங்க தொடங்க. சில பேருக்கு அலர்ஜி. ஆனா முந்தி சாப்பிட்டேன் நான் வந்து கனகாலம் சாப்பிட்டேன் நான். இடையில தொடங்கி எங்க நீங்க டேலன் பண்ண இல்ல அந்த பெருசாக்கி விட இல்லையா? முதல் நீங்கள் இருக்கு பண்ணி விட்ட நீங்களா பெருசா? ஓகே ஓகே. இந்த கிவி பழம் இது. ஆமாம். இது மற்றது என்ன சொல்லணும்னு நினைச்சேன் வந்தேன் நான் மறந்து. கிவி பழம் தஞ்சரி. மற்ற ரெண்டாவது இதெல்லாம் கிவி பழத்தில் விட்டமின் சி இருக்குது, தோடம்பழத்தில் விட்டமின் சி இருக்குது, எலுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி இருக்குது. இது கொஞ்சம் வருத்தக்காரருக்கு நல்ல பழம். அலர்ஜிக்கு. ஆனால் அலர்ஜிக்குள்ள ஆக்கள் சின்ன தோடம்பழம் இருக்குது, அதுவும் அலர்ஜிக்கு சில ஆக்கள். அலர்ஜி. ஆப்பிள் சில பேருக்கு அலர்ஜி, அலர்ஜிக்கு அப்படியானாக்கள். ஆனால் அலர்ஜின்னு சொல்லி விட்டுட்டு இருக்கக்கூடாது. எங்களோட மகளுக்கு முந்தி இருந்தது இந்த மண்டரினா சாப்பிட்டா கடிக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழக்கத்துக்கு கொண்டு வந்தோடைய இப்போ அது இல்லை. அது இதுதான் அந்த தஞ்சரி மண்டரினா தான் தோடம்பழம் மாதிரி. தஞ்சரின் என்றது மண்டரினாண்டு நாங்க சொல்றோம். இங்கிலாந்துல தஞ்சரின்றதோ. மண்டரினா. சரி, அன்பான உறவுகளே, உங்களுக்கு எஃப்ஏடி லண்டன் தமிழ் ரேடியோவில் பாமுகத்தில் பயணம் அறிவுக்கலைஞர் நிகழ்வு முடிந்து 2வது பகுதி கண்டுபிடி என்று அந்த நிகழ்வை நான் எடுத்து வந்திருக்கிறேன். அன்பானவர், உங்களோட பேரில் நீங்கள் சொல்லுங்கோ, அதன்படி நான் கேட்குறேன். என்ன உங்களோட பேரில் சொல்லுங்கோ. முதலாவது யார் வர போறீங்க? பேரில் நான் எழுதி போட்டு நான் ஒவ்வொருவராக கேட்குறேன். பத்மினி முதலாவது. 2வது நானும் பாறேன். பேரை போடுங்க. நீங்கள் இருக்கிறாக்கள் பேர்கள் எழுதுங்க ஒவ்வொரு தடவை. இல்ல 3 பேர் சொல்லுங்க. நீங்க நான் இருக்கிறேன். போடுங்க. ஜெசி இருக்கிறா. 4வது ஜெசி. 4வது ஜெசி. 5வது சரோஜினி. 6வது சரோஜினி. அந்த 6வது நவுலவதி. 7வது நான் வருகிறேன். பிலிப்பு. சரோஜினியோட பேர் எத்தனை? போட்டாச்சு. நேவிஸ் பிலிப்பு. 5வது. முதலாவது பத்மினி, 2வது அனா, 3வது செல்வி நித்யானந்தன், 3வது ஜெசி மணிவண்ணன், சரோஜினி சுதராஜா, நவலோசரி திலேத்தவன், நேவிஸ் பிலிப்பு. வேற ஒரு ஆள் யாரு பண்றது? மணிவண்ணன் எழுதினீங்களா? மணிவண்ணன். ஜெசி மணிவண்ணன். சரியா? முதலாவது பத்மினி கேட்கிறேன்னா 2 வரை நான் சொல்றேன். தயவு செய்து உள்வாங்குங்கோ, இடைவெளி கேட்காதீங்க. மழை வரும் முன்னே வானத்தில் தெரிவது. மழை வரும் முன்னே வானத்தில் தெரிவது. குற்றம் செய்தவர்கள் காவலருடன் சந்திப்பார்கள். குற்றம் செய்தவர்கள் காவலருடன் சந்திப்பார்கள். இடி. தவறு. அடுத்தது அனா சொல்லுங்க. அண்ணா நிக்கிறீங்களா? அண்ணா ஓகே, நிக்கின்றேன்க்கா. மைக்கடுபடையில் மழை வரும் முன்னே வானத்தில் தெரிவது. குற்றம் செய்தவர்கள் காவலருடன் சந்திப்பார்.
சொல்லுங்க. வரேன். மழை பெய்யும் முன்னே வானத்தில் தெரிவது மேகம். தவறு. செல்வி நித்யானந்தன். மின்னல். தவறு. ஜெசி மணிவண்ணன். முழக்கம். தவறு. சரோஜினி சோதிராஜா. முகில். தவறு. நவலதி தில்லைத்தேவன். முழங்கு இடிக்கிறது. தவறு. நேவிஸ் பிலிப். நேவிஸ் பிலிப் நிக்கிறீங்களோ? கருமை சொல்றேன், கருமை. தவறு. நான் இன்னொரு கேள்வியை சொல்றேன் பாருங்க. மழை வரும் பின்னே வானத்தில் தெரிவது. குற்றம் செய்தவர்கள் காவலரிடம் சந்திப்பது. சரி, திரும்பி கேட்கிறேன். கருமை. 10 மணி சொல்லுங்க. நான் வரிசைப்படி கேட்டுக்கொண்டு வரேன். 10 மணி சொல்லுங்க. வானத்தில் நான் முதல் என்ன பதில் சொன்னேன் நான்? அது நான் எனக்கு உங்களுக்கு தானே சொல்லணும். மின்னலோ இடிக்கன்னு சொன்னீங்க. அப்ப என்ன வில்ல சொல்லுவோம். தவறு. அனா சொல்லுங்க. கருமை. குற்றம் செய்தவர்கள் காவலுடன் சந்திப்பதை 2ஆவதையும் உள்வாங்குங்கோ. அனா செல்வி நித்யானந்த் சொல்லுங்க. காவலர்கள் அடிதான் வரும். இடி அடிச்சண்டில் வரப்போகுது. தவறு. ஜெசி மணிவண்ணன் சொல்லுங்க. அப்பு. தவறு. சரோஜினி சூதராஜா சொல்லுங்க. குற்றம் செய்தவர்கள் காவலர் சந்திப்பது சிறை என்று சொல்லிப்பாங்க. தவறு. நவலதி தில்லைத்தேவன் சொல்லுங்க. சொல்லவே இல்லாது. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. இடி. தவறு. இதை நான் வச்சிருக்கிறேன் 2 புள்ளிக்கு. அடுத்த கேள்விக்கா. சரி, அடுத்த 10 சொல்லுவோமே. 2வது பிறந்தது இல்லையே. கிழமைகளில் ஒன்று இது. 10 தொடங்க பாருங்க, கேளுங்கோ. முதலில் வாரன். கிழமைகளில் ஒன்று இது. சூரிய பகவானுக்கு இப்படியும் ஒரு பெயர் உண்டு. சூரிய பகவானுக்கு இப்படியும் ஒரு பெயர் உண்டு. 10 சொல்லுங்க. திங்கள். வாழ்த்துக்கள். திங்கள் என்பது சரியான பதில. சரி, அடுத்தது. சூரிய பகவானுக்கு திங்கள் இல்லையே. சூரிய பகவானுக்கு ஞாயிறு சொல்றேன். ஞாயிறு தான் வெறும். திங்கள் சந்திரனுக்கு. என்னத்துக்கு? சந்திரனுக்கு தான் திங்கள். திங்கள் சூரியனுக்கு சொல்ற திங்கள் இல்ல. நீங்க பாருங்க. சூரியன் வந்து ஞாயிறு தான். ஞாயிறு தான் வெறும். திங்கள் சந்திரன் திங்கள். சந்திரன் தான் திங்கள். சரி, அது சரியா வந்தான். சூரிய திங்களன்னு கதைக்கிறேன். திங்கள் தினகரன் எல்லாம் சொல்றது இல்ல. தினகரன் வேற அக்கா. திங்கள் என்றது வேற. திங்கள் வந்து நீங்க கிழமையில கேட்க திங்கள் வரா. அதை விட்டுட்டு வேற நூல் பறக்கின்ற. அடுத்ததாக என்ன சொல்லுங்க. நூல் பத்திரிகைக்கு இது உயிர் கொடுப்பது. நூல் பத்திரிகைக்கு இது உயிர் கொடுப்பது. வண்டிகள் ஓடுவது இதனால். சக்கரம். சரியா? நூல் பத்திரிகைக்கு உயிர் பெறுவது. அதுக்கெல்லாம் நிக்கிறீங்க. அது தவறு போல. கண்ணுன்னு சொன்னா விழின்னு சொன்னா விழியண்டு ஒரு பதில் வரைக்குள்ள கண்ணு சொல்லிடல. அது என்ன? அதுக்கெல்லாம் நிக்கிறீங்க. நூல் பத்திரிகைக்கு இது உயிர் கொடுப்பது. வண்டிகள் ஓடுவது இதனால். ஆனா சொல்லிட்டீங்க. செல்வி நித்யானந்தன். நூல் பத்திரிகைக்கு கொடுக்கிறது எழுத்து கொடுக்கும். தவறு. தேசி மணிவண்ணன். சில்லு சொன்னான். சில்லு வராது. சில்லுக்குள்ளதான் நிக்கிறீங்க. அதுக்குள்ளதான் இருக்குது பாதியில. சரோஜினி சோதராஜ் சொல்லுங்கள். நூல் பந்து பறக்கிறதா? நூல் பத்திரிகைக்கு கொடுப்பது. நூல் என்ற புத்தகம். நூல் பத்திரிகை உயிர் பெறுவது. வண்டிகள் ஓடுவது இதனால். நான் சொல்லவா? என்ன கேட்கல. சரோஜினி தயவு செய்து நான் வரிசையின்படி கேட்டேன் வாரன். சரோஜினி சொல்லுங்க.
பத்திரிகை கேள்வி என்ன? அச்சு என்று சொல்லி பார்க்கிறேன். வாழ்த்துக்கள். அச்சு என்பது சரியான பதில். நான் பிறகுதான் கண்டுபிடிச்சேன். அட நான் சொல்ல சொல்லிட்டேன். இனி நவுலதி தில்லைத்தேவன். வயல்கள் நிறைவும் போது நீர் இப்படியாக இருக்கும். வயல்களில் இந்த நீரை நாங்கள் அள்ளும் போது இப்படியாக வரும். ஆட்டுக்குட்டி முட்டுவதனால் இது ஏற்படும். ஆட்டுக்குட்டி முட்டுவதனால் இது ஏற்படும். ஆட்டுக்குட்டி முட்டுவது ம் மொட்டைய ஆ? நவுலதி வயல்களில் நிறைய நீர் இப்படியாக போகும். வயல்களில் ஆட்டுக்குட்டி முட்டுவதனால இதுவும் ஏற்படும். வளைவு தவறு. நேவிஸ் பிலிப்பு. வயல்களில் நீர் மூசுறதா ஐயாக்கா? வயலில் நீர் இறைக்கும் போது இப்படி போகும். ஆட்டுக்குட்டி முட்டுவதனால் இது ஏற்படும். சலசலப்பு இல்லை, நேவிஸ் பிலிப் சொல்லிட்டீங்க. பத்மினி சொல்லுங்க. வடியும். தவறு. அண்ணா சொல்லுங்க. தேக்கம் தவறு. அதுக்கெல்லாம் நிற்கிறீங்க. வடிவார் ரெண்டும் பெருந்தவணும். செல்வி நித்யானந்தன். பாய்கிறது. பாயும். வாழ்த்துக்கள். பாயும். ஆட்டுக்குட்டிகள் பாய்ஞ்சு தானே முட்டுறது. ஓகே. நீர் பாயும். சரி. நீர் பாயும் தானே. நெடிஞ்சா தண்ணி நீர் பாயிறது. ஐயோ பாயிறதையே மறந்துட்டோம். இந்த வயதுல பாயல. ஜெசிமணி வேண்டாம் சொல்லுங்க. இனிய அதிகமான எல்லோரும் விரும்பும் உணவு. அதிகமான எல்லோரும் விரும்பும் உணவு. ஒரு தூய்மையான பறவை இதை குறிக்கும். ஒரு தூய்மையான பறவை இதை குறிக்கும். அன்னம். வாழ்த்துக்கள். அன்னம் என்பது சரியா. சோறு என்னன்னு சொல்ற நீங்க, அன்னம் என்று சொல்ற நீங்க தானே. வெண்மைக்கு தூய்மை என்று சொல்றது தானே. வெண்மையான பறவை தான் அன்னம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தெரிஞ்சது. நவுலவதி சொல்லுங்க. நவுலவதியா? சரோஜினி. சரோஜினி. தேசிமேன சாரி, சரோஜினி. சாரி, மன்னிக்க வேண்டாம். சரோஜினி. தேசிக்கு பிறகு சரோஜினியா. நெல் குத்தி இப்படியாக அரிசி எடுப்பர். நெல்லை குத்தி இப்படியாக அரிசி எடுப்பர். பல ஆயுதங்கள் இப்படியாக போனால் இப்படி செய்து கொள்வார்கள். இரண்டாவது தரம் என்ன? பல ஆயுதங்கள் இப்படி செய்வதால் இப்படி வரும். பல ஆயுதமா? பல ஆயுதங்கள் கடவுளே இப்படியாக போனால் இப்படி செய்து கொள்வார்கள். சொல்லுங்க. நெல் குத்தி சப்பி என்று சொல்றேன். சப்பி. தவறு. நவுலவதி. தீட்டுறது. வாழ்த்துக்கள். தீட்டி எடுக்கிறேன் இல்லையா? நெல்லை குத்தி நீங்க தீட்டி எடுக்கிறீங்க. அந்த இதுகள் ஆயுதங்கள் இப்படியா போனா இப்படி செய்து கொள்வார்கள் தானே. தீட்டிதான் தண்டது. அடுத்தது நவுலவதி தான் சொன்னது. இப்ப நேவிஸ் பிலிப்பினியா. வயதானவர்களுக்கு இது வருவது உண்டு. வயதானவர்களுக்கும் இது வருவதுண்டு. பணியாளருக்கு சேவையில் வருவதும் உண்டு. பணியாளருக்கு அதிகாலம் பணியாளர்கள் வேலை செய்தால் இவர்களுக்கு வருவதும் இது உண்டு. வயதானவர்களுக்கு வரும், பணியாளர்களுக்கும் வரும். ஆமாம். முட்டு. அவரு பத்மினி சொல்லுங்க. வயதானவருக்கும் வரும், பணியாளருக்கும் வருமா? ஆமா. கூனல். அவரு என்ன? மறதி. பணியாளருக்கு மறதி வாரது. மறதி ஓய்வு. வேலையால விட்டுட்டு ஓடுவீங்க. அது வடிவா சொல்லணும். நீங்க அப்படி நான் வச்சிருக்கிறதான் சரியா இருக்கிறது. அதை நீங்க அப்படி சொல்ல. ஆனா இல்ல. மற்ற செல்வி நித்யானந்தன். சுருக்கம் கொண்டு வருமா? வயதானவர்களுக்கு இது வருவதுண்டு. பணியாளருக்கும் சேவையில் வருவதுண்டு. சேவையில பணியில தயவு செய்து கதைக்க வேண்டாம். செல்வி சொல்லுங்க. ஓய்வு. தவறு. ஜெசி மணிவண்ணன். ஜெசி நிக்கிறீங்களா? நிக்கிறேன். சொல்லுங்க. தெரியல. சரோஜினி சொல்லுங்க. ஊதியம். ஓய்வூதியம்.
தவறு. நவுலோதி தில்லைத்தவன் களைப்பு, இழைப்பு. தவறு. நேவிஸ் பிலிப்பு பற்றாக்குறை பற்றாக்குறை தவறு. பத்மினி கமலாந்தன் பணியாளருக்கும் என்ன வரும் என்ன சொல்லுங்க பத்மினி. வயதானவர்கள் வருவது என்ன வயது தவறு. அண்ணா மாற்றம் வாழ்த்துக்கள். மாற்றம் என்பவர் சரியா முதலே சொன்னது. நான் அதை சரியா மாற்றம் என்பவர் வயதானவர்களுக்கு தடமாற்றம் மாறு இல்லையா? மற்ற பணியாளர்கள் சேவையில் அவர்களுக்கு மாற்றம் வர்றதானே 5 வருஷம் வேண்டா மாற்றம் வரும். என்ன வேறு இடங்களுக்கு போவார், தொடர்ந்து அந்த பணியை செய்ய மாட்டார்கள். எனக்கு ஒரு புள்ளி. அடுத்து செல்வி நித்யானந்தனுக்கு. இனி வானத்தில் பல வகைகளால் இது உண்டு. வானத்தில் பல வகையாக இது உண்டு. ஒருவர் ஒருவரை பகைக்க வைப்பதும் இதுதான். ஒருவரை ஒருவர் பகைக்க வைப்பதும் இதுதான். உங்களை போல நான் அப்படி எடுத்தேன், நீங்களும் சொல்றீங்க. அது வாழ்த்துக்கள். செல்வியை சொல்லுங்க. வானத்தில என்ன திருப்பி ஒரு காணிக்கணுங்க? வானத்தில் பல வகையாக இது உண்டு. ஒருவரை ஒருவர் பகைக்க வைப்பதும் இது. வானத்தில பல வகை. நிறமண்டு வருமா? தவறு. ஜெசி மணிவண்ணன் புகை. தவறு. சரோஜினி சோதராஜா வானத்து நட்சத்திரம்னு சொல்லிப்பா. தவறு. நவலதி தில்லைத்தேவன் 2வது இதையும் நீங்க பார்க்கணும். ஒன்றுக்கு பதில் சொல்ல வராது. நவலதி தில்லைத்தேவன் வானத்தில் வருவதும் 2வது இருக்க. வானத்தில் பல வகையாக இது உண்டு. ஒருவரை ஒருவர் பகைக்க வைப்பதும் இது. பகைக்க வைப்பது சொல்லுங்க. தெரியலையே. முகில நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. நேவிஸ் பிலிப் நிக்கிறீங்களா? நேவிஸ் பிலிப் மியூட் பண்ணி இருக்கிறா. ப்ரோக்ராம் நடந்துக்கு நீங்க பண்ணி கொண்டு அடுத்த அழகு. நான் பத்மினி. பத்மினி சொல்லுங்க. வில். தவறு. அனா சொல்லுங்க. வால்வள்ளி. மற்ற 2வது வருந்ததா? வெள்ளி வெள்ளி. தவறு. செல்வி நித்யானந்தன் மின்னல் வருமா? மின்னல் இல்ல. பவுண்ட் இதுக்கு இல்ல இல்ல. ஜெசி மணிவண்ணன் மின்னல். உடு உடு. சரோஜினிய கேட்கல. அடுத்த ஜெசி மணிவண்ணன் நான் உடுவண்டு சொன்னான். உடு. அதென்ன உடுவண்டா என்ன தெரியல. நட்சத்திரம். இல்ல இல்ல அது தவறு. 2வதுக்கு வராது தானே. சரோஜினி சோதரா சொல்லுங்க. வானவில் வில் என்று சொல்றேன். நான் வில் சொல்லிட்டேன். வில்லும் தவறு. என்னென்று வரும்? 2வதுக்கு என்னென்று வரும்? ஒருவரை ஒருவர் பகைக்க வைப்பது வில்லா? நவுலாவதி தில்லைத்தேவன் கிரகங்கள். கிரகங்கள் 2வது சரியா? வடிவா சரி சொல்லுங்க. பிடிச்சிட்டு அதுதான் இப்படி நிக்கணும். வடிவா சொல்லுங்க. நவக்கிரகம். தவறு. நேவிஸ் பிலிப் ஒரு வானத்தில் பல வகையாக இது உண்டு. நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டு. ஒருவர் ஒருவர் பகைக்க வைப்பது. பகைக்க வைப்பது மேகங்கள். மேகம். தவறு. பத்மினி சொல்லுங்க. நட்சத்திரம். தவறு. அனா சொல்லுங்க. சனி. தவறு. நித்யானந்தன் கோல். கோல். வாழ்த்துக்கள். கோல். கோல் மூட்டினா உங்களுக்கு பகைக்கிறேன். அது கோல். இது கோல். அதுல கிரகங்கள் சொன்ன நீங்க நான் சொன்னேன். நான் நீங்க எல்லாரும் கதைக்காதீங்கோ. என்ன சொல்லுங்க. கோல் மூட்டினா தானே அது நினைவுக்கு வேற. அதுதான் சொன்னேன். ஒரு தடவை பகைக்க வைப்பது என்ன?
ஒருவரைக்கொருவர் பகைக்கவது. இன்னும் உம்மோட நான் கோவம் கோல் முட்டின அடிக்காது. கோல் கோல் கோலோ ஆஹா, கோல் கொண்டு Please, போடுறது. தயவு செய்து ஒரு கோல். ஆள் பதில் சொல்லி போட்டாண்டா ரெண்டு எல்லாரும் சேர்ந்து கதைக்காதேங்கோ. அதுக்கே எனக்கு தலை அடிக்குது உண்மையான. ஆமா, இதோட ஆமா. பிரேசர் கூட இப்ப வர வர என்ன தயவு செய்து சொன்னாரு. தெரிஞ்சுதான் சொல்றேன். ஜெசி மணிவண்ணன் சொல்லுங்கோ. ஓ ஒரு மிருகத்துடன் மனித உறுப்பும் சேர்ந்தது. ஒரு மிருகத்துடன் வடிவ உள்வாங்குங்கோ. ஒரு மிருகத்துடன் ஓ மனித உறுப்பும் ஒன்று சேர்ந்தது. யாழில் நோயாளருக்கு இந்த இடமும் உண்டு. ரெண்டாவது சொல்லுங்க விஜயக்கா. ஒரு மிருகத்துடன் மனித உறுப்பும் சேர்ந்தது. யாழில் நோயாளருக்கு இந்த இடமும் உண்டு. ஜெசி மணிவண்ணன் சொல்லுங்க. தெரியல. யாழ்ப்பாணமா வடமாகாணம் என்று வையுங்க. யாழ் தான் அது. யாழ்ப்பாணம் தானே. நோயாளருக்கு வடமாகாணம் என்று வையுங்க. யாழ்ப்பாணம் தான் அது. ஓ ம். நோயாளருக்கு இடம் இருக்கோ. ஓ அவர் யாழில் நோயாளருக்கு இந்த இடமும் உண்டு. வடமாகாணம் என்றாலும் சொல்லலாம். யாழ் பகுதி தான் அது. யாழ்ப்பாண பகுதி தான். சரி சொல்லுங்க. வடமானந்த ஜெசி மணிவண்ணன் சொல்லுங்க. தெரியல ஜெயாகனக். சரோஜினி சோதராஜா சொல்லுங்க. மிருகத்தின் பெயரோட மனித உறுப்பு இது தெரியல. நவுலதி தில்லைத்தேவன் முழங்காவில் யாழ்ப்பாணத்தில் என்ன முதல் கேள்வி என்ன முதல் கேட்கணும். பத்மினி வரிசையின்படி எல்லாம் கேட்டுக்கொண்டு நான் தானே வந்தது. டேவிஸ் பிலிப் சொல்லுங்க. கைன்னு சொல்லி பாக்குறேன். கைதடி கைதடி. ரெண்டா சரி தவறு. பத்மினி சொல்லுங்க. மந்திக. வாழ்த்துக்கள். மந்திகை. என்ன பதில்? மந்திகையா? ஒருவர் யாழில் நோயாளருக்கு இந்த இடமும் உண்டு. யாழில் யாழ்ப்பாணத்தை தான் அது வருது. ஒரு மிருகத்துடன் மந்திகை ஹாஸ்பிட்டல் இருக்குது யாழ்ப்பாணத்துல தான். அடுத்ததாரு இனி அனா சொல்லுங்க. நவரத்தினங்களில் ஒன்றாக இது உள்ளது. நவரத்தினங்களில் ஒன்றாக உள்ளது. கடல்களிலும் இது அதிகமாக இருக்கும். சொல்லுங்க அனா. அனா ஓ நாங்க யோசிச்சு கொண்டு ஒரு மிருக என்ன யாழ் கேட்டுக்கொண்டுதானக்கா இருக்கிறேன். நவரத்தினங்கள் ஒன்றாக இது உள்ளது. கடல்களிலும் இது அதிகமாக இருக்கும். அதான் சொல்லுங்க. ஓமாக்கா கடல்களிலும் அதிகமாக இருக்கு. கடல்ல நீளம் நவரத்தினம் தெரியல. செல்வி சொல்லுங்க. நீலம் தவறு. ஜெசி மணிவண்ணன். நவரத்தினத்துல நீலம் இருக்குதானே அக்கா? தவறு. சிப்பி வேணுமா? இல்ல தவறு. சரோஜினி சோதராஜா. முத்த சொல்றேன். தவறு. நவுலதி இல்லத்தவன். நவரத்தினத்தில் கடல்களில் இதில் மிக அதிகமாக இருக்கும். கடல் வழிய கடல் இல்லையா கடை இல்லையா? கடல் நான் கடை நீலம் என்று சொல்லிட்டேன். ஓகே. கடல்களில் இது அதிகம் இருக்கும். மற்ற தரவு நவரத்தினங்கள் ஒன்றாக உள்ளது. நானும் முத்தான் வச்சிருந்தேன்னா நீங்க அது இல்லையன்றீங்க. சிப்பி முத்து இல்ல அது தவறு. முத்தும் சரிதானே அக்கா வரும். நவரத்திலே உண்டு முத்து. கடல்ல இருக்கும் முத்து. நவுலவதி சொல்லுங்கோ. அதான் முத்தான் நானும் சொல்லி பாக்குறேன். நான் வச்சிருக்கிற தவறு. நான் உங்களுக்கு விளங்கப்படுது. நேவிஸ் பிலிப் சொல்லுங்கோ. நேவிஸ் பிலிப் இல்ல. பத்மினி சொல்லுங்கோ. கோமேதகம். கோமேதகம் என்ன?
ஐயோ அது கோமேதம் அதுக்கு வராது. அது நவரத்தினத்துல மாட்டுண்ட இது. ஒன்றுதானே கோமேதம். நவரத்தினத்துல வராது. அந்த மாட்டுல முத்து வர்றதுதான் கோமேதம். மாட்டுல வர்றது சிறுநீரை தானே சொல்றது. ஆனா அது சொல்லுங்க தெரியலையா உண்மையா தெரியல. செல்வி நித்யா சொல்லுங்க. கடல்ல வர வேறு என்ன ஆறு கல்லு தத்தின கல்லுக்கு தான் வரும் கல்லு தத்தின தவறு. அது ஜெசி மணிவண்ணன் சொல்லுங்க. பவளம். வாழ்த்துக்கள். பவள பாறைகள் இல்லையா? ஓ அதிக பவளப்பாறை. ஆமா ஆமா பவளங்கள்ல முத்து இருக்குது, பவள பாறைகள் இருக்குது. கடல் வழிகள் திருவண்ணாமலையில எல்லாம் சிலாபத்தில எல்லாம் பவள ஆமா, ஆமா. பாறைகள் அதிகம் இருக்கு. ஆனா வாழ்த்துக்கள். முத்தம் இரண்டாவது வரும். தடவை இது கவனிக்கல. ரெண்டும் அதுக்குள்ள வருது. முத்து இல்ல வராது. கோமேதகமும் வருது அதுக்குள்ள. நீலம் கோமேதகம் வருது. கடலுக்குள்ள கோமேதம் என்ன வருது? கடலுக்குள்ள அதான் முத்தும் சரி வரும். பவளம் தான் அதுக்கு சரி. பவளம் தான் சரி. முத்தும் சரிதான். முத்து வரா. முத்து எல்லா கடல்களுக்கும் இல்ல. பவள பாறைகள் அதிகமாக ஆமா, எல்லா ஆமா. கடல்களுக்கும் இருக்கு. பவள பாறைகள் கண்டுபிடிக்காம இருக்கிற வழியே எல்லா பண்டத்திலும் இருக்கு. முத்து ஒரு குறிப்பிட்ட இலங்கையில எல்லாம் சிலாபத்துல மட்டும்தான் பவள பாறை இந்த முத்து இருக்கு. ஆனால் அக்கா முத்துவும் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனடா சிப்பிக்குள்ள இருக்குதானே முத்து. கடலுக்கான சிப்பி விளையாடுறாரு. ஆமா அது ஆமா இருக்குத்தான். ஆனா பவள பாறைகள் எல்லா இடங்களும் இருக்கு. ஆமா, ஆமா, ஆமா. கடல்கள் சொன்னாலும் ஆறையோட கடல் சேர்த்ததுண்டா கடலில் அண்டு கட்டுதான். நீங்க இப்ப இலங்கையில எல்லாம் ஆக சிலாபத்துல தான் முத்து இருக்குது. மற்ற இடங்கள்ல இல்ல. கடல் வழிய சரி அக்கா அதாவது என்ன இங்க மெட்டில பவளப்பாறை வெட்டிருக்கிறீங்க? திருவண்ணாமலை இருக்கு. சரி விடுங்க. அடுத்த கேள்வி, கடைசியா ஒரு கேள்வி இன்னொன்று இருக்கா. ஆமா இப்ப யாரு சொன்னது? இப்ப ஜெசி இனி சரோஜினி சோதிராஜா. ஓ இது ஒரு தனி கடைசியா கேள்வி. சிலர் நான் கற்றது இவ்வளவுதான் என்பார்கள். சிலர் நான் கற்றது இவ்வளவுதான் என்பார்கள். ஓர் அளவை இது குறிக்கும். சரோஜினி சொல்லுங்க. ஒரு பிடி தவறு. நகுலவதி ஒரு கை அளவு. கையளவுன்னு சொல்றேன் இல்லையா? அவரு ஆமா, கையளவு ஆமா. தானே. கையளவு. சரியான கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அல்லாதவர்கள் ஒரு கையளவு. ஒரு அளவை குறிக்கிறது. கையளவு ஒரு பிடின்னு கைப்பிடி. சொல்ற கூடுறதா? ஒரு கையால் அளந்தோடி விழுவார். சரி. அக்கா அந்த முதலாவதுக்கு நீங்கள் பதில் வரையில அதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் அதை நான் ரெண்டாவது குளுத்தாரன் என்னன்னா, மழை வருமன்னே வானத்தில் தெரியும். மழை வருமன்னே வானத்துல தெரியும். குற்றம் செய்தவர்கள் காவலர்களுடன் போலீஸ்காரருடைய அல்லது நீதவானுடைய எல்லாம் சந்திப்பார்கள். ஆசிரியர்மாரிடம் சந்திப்பார்கள் பெற்றோர். அடி என்று சொல்லி சொன்ன இடி மின்னலுக்காக சரி வராதா? இல்ல, மழை வரும் முதல் வருமாதான் இதுக்கு தண்டனை. தண்டம் இல்ல, தண்டம் இருக்கா? மழை வரும் என்ன தண்டம் என்று சொல்ற தண்டம் என்று சொல்றதான் அது இல்ல. தண்டம் இல்ல தண்டம். மழை வரும்னா வானவில் வரும். வானத்துல தெரியும். கருப்பு மேகங்கள். கருமை இல்ல. அதுக்குள்ள நிக்கிறீங்க. வடிவா யோசிச்சு சொல்லுங்க என்னன்னு. கருமையா? கூட்டம் வந்து வருமா? கூட்டம் இல்ல. அதுக்கெல்லாம் நிக்கிறீங்க. வடிவா யோசிச்சு சொல்லுங்க என்னன்னு சொல்றேன். குற்றம் செய்தவர்கள் காவலரிடம் போய் என்ன சொல்லுவது? குற்றம் செய்தவர் திருப்பி அந்த ரெண்டாவது மழை வருமுன்னே வானத்தில் தெரிந்து அது வேண்டாம். மற்றது குற்றம் செய்தவர்கள் காவலருடன் சந்திப்பது. காவலருடையோ அல்லது ஆசிரியருடையோ சந்திப்பார்கள். ஆசிரியருடைய பெற்றோர் சந்திப்பார்கள். என்னத்துக்காண்டி சந்திப்பார்கள்? தண்டனைக்கு போவார்கள். விளக்கம் கேட்பார்கள். குற்றம் செய்தவன் விளக்கம் அறியலுக்கு போவோம். விளக்கம். மழை வருமுன்னே வானத்தில் தெரிவது விளக்கம் இல்ல. அதுதானே விளம்புது. மேகம் கருப்பா இருக்கும். விளக்கம் கேட்பார்கள். விளக்கம் வருமா வானத்துல? மழை வருமுன்னே வானத்துல தெரிவதா? அதுக்குள்ளதான் நிக்கிறீங்க. கூட்டங்கள் கூட்டம் மட்டும் வரும். கூட்டம் சொன்ன இல்ல. பாப்பா யாரு சொல்றீங்களா? இதுக்கு 2 புள்ளியா? நீங்க சொல்லிட்டு 2 புள்ளி எழுங்கோ. போச்சு. கலக்கம். கலக்கம்
தவறு. நான் அது சொல்லட்டா? சொல்லுங்க ஐயா. நீதிபதி இல்ல, சொல்லாதீங்க. சொல்லுங்க. நீதிபதி மழை வரைக்கும் முன்னும் மேட்ல வர்றதுக்கும் கையில் செய்ய அது சரி வருது இல்லையா ஒன்று. தூரல். இல்ல. தூரலங்க குற்றவாளிகிட்ட கேட்க மழை வேற முன்னம். முருகல். அழுக 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 வருதா? குற்றஞ்செய்த காவலிடம் போய் சந்திப்பது. மழை வேற முன்னம் காற்றடிக்கும். தெரியல, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. புகார். ஓ, புகார். ஒருவருக்கும் வரையிலையா அது? என்ன என்ன மறுமொழி? புகார் அளிக்கிறேன். வானத்துல மழை பெய்யுது, அடிச்சு விளங்கு புகாரா என்ன? இருக்கிறது. அப்ப ஜெயாக்கா, நான் மப்புன்னு சொன்னா அது புளியா? மப்பா இருக்கும். மப்பு வேற, மப்பு மப்பு வேற, வேற. ஒன்றுக்கு மப்பு சரி. வேற, புகார் வேற. புகார் தெரியும், வேற. புகார். மப்பு வேற, புகார் வேற. ஒன்றுக்கு ஓ, சரியான சரி, மற்ற சரி. குற்றஞ்செய்தவர்கள் புகார். அவரிடம் போய் என்ன புகார் சொல்றேன் இல்லையா? ஆசிரியர் மேல போய் பெற்றோர் புகார் புகார் சொல்றேன். ஆறு மேகம் வந்து யாரும் சொல்லி பாருங்க, பாருங்க. அதோட நின்று இருக்கலாம். சரி, வாழ்த்துக்கள். அன்புறவர்கள் பங்குபெற்று சிறப்பித்த நல்ல, உங்களுக்கு நண்பர்கள் புள்ளிகளை சொல்றேன். இது ஒருவரும் சொல்லாதபடியா அது சரியில்லை. ஆமாம். பத்மினி 2 புள்ளி எடுத்திருக்கிறீர்கள். அனா 1 புள்ளி எடுத்திருக்கிறீர்கள். செல்வி நித்யானந்த் 2 புள்ளி எடுத்து, ஜெசிமணியன் 2 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். சரோஜினி ராஜா 1, நவலதி தில்லைத்தேல் 2, 2 1 3 5 7 8 10. ஆமா, வாழ்த்துக்கள் எல்லோரும் பங்குபெற்று சிறப்பித்த. கடை எனக்கு எத்தனை புள்ளிகள் பத்மினிக்கு? 2. பத்மினி, போன முறை நீங்கள் என்ன கேட்கலன்னு நீங்க சொல்லிக் கொண்டிருந்தீங்க. இன்றைக்கும் சொன்ன நீங்க. ஆனா நான் அந்த பேரை குறித்து அதன்படிதான் கேட்டுக்கொண்டு வாரேன். என்ன இடையில நீங்க கேட்காதீங்க அப்படி என்ன கேட்கலையுண்டு. என்னடா பதிவில்லையில இருக்குது. சரி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும், சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றும் அங்கு வரித்த சிறப்பித்த அன்புறவர்களுக்கும், தளர்ந்த அதிபர் நடா முகனவர்களுக்கும், கலைவாணி முகனவர்களுக்கும், ஆசா ஸ்லேஸ்ல உதவியும் அருண்குமார்களுக்கும், இன்று நிகழ்வுகளை பொறுப்பெடுத்து செய்து கொண்டிருக்கிற செல்வி நித்யானந்த் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் குறிக்க முடித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள் ஜெயாக்கா, உங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. இன்று இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். நன்றி உறவுகளே. நன்றி, நன்றி, வணக்கம். கடைசி பொறுப்பேற்று நன்றி, வணக்கம். உங்களுக்கு நன்றிகள். ஜெயநடேசன் அவர்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். நானும் விடைபெறுகின்றேன். இந்த கேள்வியை அடுத்த முறை வச்சிருந்திருக்கலாமே. என்ன அதுதானே எல்லாரும் யோசிச்சிருக்கலாம். சரி, நன்றியா. சரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் செல்வி. நன்றி, நன்றி. எல்லோரும் நன்றி. உங்களுக்கு இல்லத்தானே, நான் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன். நீங்களும் சில நேரம் அதுகள்ல ஃப்ரீயா இருந்தாலும் இன்றைக்கு சரியாக 2 தடவும் பொருந்திச்சுது எல்லாத்துக்கும். அநேகமா மிக்க நன்றி. உங்களோட தேடலுக்கு மிக்க நன்றி. 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 நான் நினைக்கிறேன் விடைய எடுத்து வச்சு கொண்டுதான் கேள்வி 2 பொருந்த செய்யற நீங்க கூட. ஓ, அப்படித்தான் எடுக்கலாம். அப்படித்தான் செய்யலாம். ஓ, அப்படித்தான் கஷ்டமான இதுகள் தான் நான் எடுத்து யோசிச்சு தான் செய்யறேன். எங்கே போய்களை யோசிச்சு கொண்டு போய் எடுப்பேன். அப்படி செய்யும். சரி, நன்றியா எல்லோருக்கும். நன்றி. பங்குபெற்று சிறப்பித்த நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம்.